ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவின்ஸ் ஹோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான நான் வெஜிடேரியன்ஸ்க்கு பிடித்தமான சிக்கன் தம் பிரியாணி தாங்க செய்ய போகிறேன். இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸ் தான் செய்கிறேன். பாஸ்மதி ரைஸ் வச்சு எப்படி உதிரியாக உடையாமல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நார்மலாக பார்த்திங்கன்னா நம்ம குக்கரில் வந்து அரிசி வந்து 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றுவோம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா 1 டம்ளர் அரிசிக்கு 1.25 டம்ளர் அளவு தாங்க தண்ணி சேர்க்கணும் பிரியாணிக்கு, பாஸ்மதி ரைஸ்க்கு. இப்போ இது ஒரு பெரிய டவாவில் கடலெண்ணெயும் நெய்யும் பாதி அளவு சேர்த்துக்கிட்டேன். இது கூட வந்து பார்த்திங்கன்னா 2 பிரிஞ்சி இலை, ஜாவத்ரி, மராட்டி மொக்கு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கடற்பாசி இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணிடலாம். பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா கடலெண்ணெயிலையும் நெய்யிலையும் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு செமையாக இருக்குங்க. இப்போ அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பெரிய வெங்காயத்தை நீளமாக சாப் பண்ணி 4 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் வந்து 1 கிலோ சிக்கன் வச்சு செய்கிறேங்க. ஒரு 7லேருந்து 8 பேர் சாப்பிட்லாம் இந்த பிரியாணி. இப்போ இந்த மிக்சியில் அரைக்க வேண்டியது பார்த்திங்கன்னா நான் 2 பெரிய வெங்காயம், 6 சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. அரைச்சும் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இது கூட 4 பச்சை மிளகாய் தண்ணியே சேர்க்காமல் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. வதங்கினதும் தக்காளி சேர்த்துக்கோங்க. 4 தக்காளியை பொடிசாக நறுக்கி இதில் சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் தாங்க நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கணும். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடக்கூடாது. வெங்காயம் போட்டதுமே நான் பிடிச்சிட்ருக்கும். தக்காளி வந்து வதங்காது. தக்காளி நல்லா மசியணுங்க, தோல் பிரிஞ்சு வரணும். இப்போ பாருங்கள் நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ இந்த சமயத்தில் இஞ்சி பூண்டு விழுது 6 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிக்சியில் அரைச்சலவங்க வெங்காயம், பச்சை மிளகாய் அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா 1 கிலோ சிக்கனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது நல்லா தூக்கலாக சேர்க்கணுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா வாசனையாக இருக்கும் இந்த பிரியாணி வந்து. இப்போ இது நல்லா வதங்கி இதுவும் நல்லா எண்ணெய் பிரியணும். இது பிரிஞ்சதுக்கப்புறம் இப்போ இது கூட நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. அதுக்கப்புறம் தயிர் வந்து பெரிய குழிக்கரண்டி, குழம்பு கரண்டி இருக்குல்லங்க, அதுக்கு 3 கரண்டி சேர்த்துக்கோங்க. இப்போ தயிரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த தரத்தரையாக இருக்கிறதெல்லாம் போயிடணும். வெள்ளையே தெரியாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அதுவும் எண்ணெய் திரண்டு வரணும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு புதினா ஒரு கைப்பிடி அளவு, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு, 2யும் பொடிசாக நறுக்கி இதில் சேர்த்துருங்க. இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ தனியாத்தூள், மல்லித்தூள் இருக்குல்லங்க, அது 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 3 ஸ்பூன் அளவு சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நான் சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா குக்கர்லேயே தனியாக வேக வச்சுட்டேங்க. 1 கிலோ சிக்கனு, அது கூட 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து தண்ணி ஊற்றி 2 விசில் விட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ அந்த பிரியாணி டவலில் மல்லித்தலை புதினாக்கு அப்புறம் 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து இது பண்ணிவிட்டு சிக்கனை மட்டும் எடுத்து போடுங்க குக்கர்லேருந்து. அந்த தண்ணியை வந்து நம்ம அளவு தண்ணியாக வச்சுக்கலாம். பாருங்கள் சிக்கன் பீசஸ்லாம் போட்டு நல்லா பரட்டணுங்க சிம்லேருந்து. இப்போ இதை மூடி போட்டு 5 மினிட்ஸ் சிக்கனை அப்படியே எண்ணெய் பிரிய வைக்கலாம். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. இப்போ திறந்து இப்போ நம்ம அளவு தண்ணி சேர்க்க போகிறோம். 1.25 அரிசிக்கு 2.25 அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டேங்க. அந்த கறி தண்ணியே பார்த்திங்கன்னா 2 உலக்கு வந்துச்சு குக்கரில் உள்ள தண்ணி. அது கூட நான் கொஞ்சம் 1/4 டம்ளர் வந்து பார்த்திங்கன்னா கடைசி 1/4 டம்ளர் தேங்காய் பால் சேர்த்துக்கிட்டேன். தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு சேர்த்து நல்லா கொதிக்கட்டுங்க. தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம ரைஸ் வந்து இந்த மாதிரி பாருங்கள் செய்ய ஆரம்பிக்கும் போது தாங்க பாஸ்மதி ரைஸ் ஊற வைக்கணும். இந்த மாதிரி வடிகட்டிடுங்க. வடிகட்டி சேர்த்துருங்க. தண்ணி நல்லா கொதிச்சதும் பாஸ்மதி ரைஸ் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு, பாஸ்மதி ரைஸ் பார்த்திங்கன்னா 1 டம்ளர் பாஸ்மதி அரிசிக்கு 1.25 அளவு தாங்க தண்ணி சேர்க்கணும். இப்போ நல்லா அரிசி நல்லா கொதிக்கிற டைமில் மல்லித்தலை புதினா திரும்பவும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஒரு லெமனை புழிஞ்சு விட்டுருங்க. லெமன் எதுக்கு புளியறோன்னா பார்த்திங்கன்னா நல்லா உதிரியாக கிடைக்குங்க. நம்ம அந்த கரெக்ட் ரேஷியோவில் தண்ணி வச்சாதாங்க பாஸ்மதி ரைஸ்க்கு அந்த உதிரியாக கிடைக்கும். இப்போ இதை மூடி போட்டு அரிசியை வேக வைக்கிறோம். பாருங்கள் இப்போ அரிசி வந்து இடையே திறந்து பார்க்கணுங்க. ஒரு 5 மினிட்ஸ்லேருந்து 10 மினிட்ஸ்க்குள்ளே வெந்துடும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி ஸ்லைட்டாக தண்ணி இருக்கா, நல்லா 3/4 வேக்காடு வெந்துருச்சுங்க அரிசி. வெந்து இந்த மாதிரி ஸ்லைட்டாக அங்கங்கே அப்படி தண்ணியாக இருக்குது. இந்த மாதிரி சமயத்தில் இப்போ நம்ம ஒரு வாழை இலை போட்டு இப்படி மூடு போட்டு செஞ்சிங்கன்னா அது மனமே சுவையே வேறு லெவலில் இருக்கும் பிரியாணி. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இலை போட்டு மூடி வச்சுக்கோங்க. மூடி வச்சுட்டு பார்த்திங்கன்னா தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிடுங்க. சூடு பண்ணி சிம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரியாணி பாத்திரத்தை தூக்கி வச்சு அதுக்கு மேலே சுடுதண்ணி வைக்கணுங்க. பச்சை தண்ணி வைக்கக்கூடாது. பிரியாணி டவாக்கு மேலே சுடுதண்ணி நல்லா கொதிக்க வச்சு அது மேலே வச்சு இப்படி மூடி வச்சு ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். 15 மினிட்ஸ் கழிச்சு பாருங்கள் அந்த வாழை இலையில் அந்த ஸ்மெல்லு செமையாக இருந்ததுங்க. இப்போ பாருங்கள் பாஸ்மதி ரைஸ் எப்படி நமக்கு உடையாமல் உதிரியாக வந்திருக்குங்க. தண்ணி அளவு நீங்கள் கரெக்டாக வச்சிங்கன்னா போதுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி உதிரியாக கிடச்சிடும். அந்த மாதிரி பாஸ்மதி ரைஸை ரொம்ப நேரம் ஊற விட்டுறக்கூடாது. செய்ய ஆரம்பிக்கும் போது தாங்க ஊற வைக்கணும். இப்போ திரும்ப மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் அந்த மாதிரி நல்லா எடுத்து விட்டுட்டு நல்லா கீழேருந்து நல்லா எடுத்து விடணுங்க. எடுத்து விட்டுட்டு அப்புறம் திரும்ப ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு வச்சுட்டு இப்போ நம்ம எடுத்து சர்வ் பண்ணிடலாம். சுவையான நமக்கு சிக்கன் தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எப்படி உதிரியாக அழகாக இருக்குதுங்களங்க. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இதுக்கு வந்து அட்டகாசமான காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரைத்தா தாங்க, தயிர் பச்சடி, அது கூட சிக்கன் கிரேவி. இந்த சிக்கன் கிரேவி ரெசிபி வந்து நான் ஆல்ரெடி செஞ்சுருக்கேங்க. எப்படி உதிரியாக அழகாக இருக்குன்னு பாருங்கள்.
செம்ம டேஸ்ட்டுங்க. அப்படியே அந்த சிக்கன் தம் பிரியாணிக்குள்ள ஃப்ளேவர் அப்படியே இருந்தது. செம்ம டேஸ்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கவின்ஸ் ஹோம் சேனல் எல்லாருமே பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, டாட்டா பபாய். அடுத்து இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.